Hi friends, welcome to channel A to Z in mining. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேகன்சிக்கான டீடைல்ஸ். இந்த வேகன்சிக்கான டீடைல்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். நம்ம பார்த்திங்கன்னா என்எம்இடி அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கவர்மெண்ட் இருக்குது அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸோ அந்த போர்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 27th October வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் ஆஸ் யங் ப்ரொஃபஷனல் இன் நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா, அந்த போர்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் வந்துட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிஸ் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே இப்போ அனெக்ஷர் 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அதில் தேவையான டாக்குமெண்ட்லாம் ஃபில்லப் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்லப் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதர் மெயிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பீஸ் வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணணும். இல்லை ஹார்ட் காப்பீஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 8th December பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த டேக்லைன். ஓகேங்களா, டைம்லைன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃப் த நேம் வந்து பார்த்திங்கன்னா யங் ப்ரொஃபஷனல். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 5. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 years. ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதர் மாஸ்டர் டிகிரி இன் ஜாலஜி சயின்ஸ், அப்ளைடு ஜாலஜி எக்ஸ்ப்ளோரேஷன். ஜாலஜி ரிலேட்டட் நிறைய கொடுத்துருக்காங்க. பெட்ரோ சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜியோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அப்ளைடு ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி ஜியோ ஃபிசிக்ஸு, அப்ளைடு ஜியோ ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி மெரைன் ஜியோ ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி அப்ளைடு ஜியோ ஃபிசிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா அதில் வருது. ஓகேங்களா, இது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லர்னிங், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டீஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மினரல் ப்ராசஸிங், மேனேஜ்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ் இன் மைனிங், ஜாலஜி, ஜியோஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த என்எம்இடி அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது, அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்க்கு ட்ராப் பண்ணுறது, அது வந்து அதர் ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகேங்களா, நாட் லைக் இது அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுமே இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான். டென்யூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 1 year கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப் டு எக்ஸ்டெண்டபிள் 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தேர் இஸ் நோ கேரண்டி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது, பட் மேபி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,000. ஓகேங்களா, 70,000 சேலரி. அதை தவிர்த்து வேறு எந்த அலவன்ஸுமே கொடுக்கல. ஒன்லி தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒர்க் விஷயமா பார்த்தீங்கன்னா அதர் தென் டெல்லிக்கு வேறு எங்கேயா வெளியே போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கான அலவன்ஸ் எல்லாமே க்ளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த அலவன்ஸுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதான் ப்ரெஸ் அந்த பர்ஃபார்மாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் இதுதான். இதை ஃபில்லப் பண்ணி ஆன் 8th December பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடணும். ஓகேங்களா, மெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்ன அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். என்ன சொல்கிறது, மேபி சேலரி வந்து திங்க் பண்ணிக்கோங்க. டெல்லியில் என்ன வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you very much.